இந்த சின்ன பையன் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரான். அப்ப அங்க வந்திருக்க எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா இவன் மட்டும் கிழிஞ்சமான பழைய ட்ரெஸ் ஒன்னு போட்டிருக்கான். இவன் கூட படிக்கிற பசங்களாம் இந்த பையன் போட்டிருக்க ட்ரெஸ் பத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. தனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா நானும் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பேன்னு ரொம்பவே வருத்தப்படுறான். ஏன்னா இந்த பையனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. இந்த ஊர் மக்கள் தான் இவனை பாத்துக்கிறாங்க. இந்த பையனும் உழைச்சுதான் சாப்பிடணும்னு அவனால முடியற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க கொடுக்குற கொஞ்ச நஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு தான் இவன் வளர்ந்துட்டு வரான். இவன் அனாதையா இருந்தாலும் இந்த குட்டி பொண்ணு தான் அவன் மேல உண்மையான பாசத்தை காட்டுறான். இவனுக்கு எப்ப எது வேணும்னாலும் இந்த பொண்ணு தான் வாங்கி கொடுக்குறா. சோ பெரிய பசங்களாவும் ஆகிடுறாங்க. நட்பா இருந்த உறவு காதலாவும் மாறிடுது. ஒரு நாள் இவன் அந்த பொண்ணோட காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்காக போவான். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக பைக்கை ஸ்டார்ட் பண்றான். ஆனா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த பொண்ணு ஒரு பக்கம் லேட் ஆகுது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. சோ இவனும் அவனோட ஃப்ரெண்டை கால் பண்ணி வர வச்சு கார்ல போறாங்க. ஆனா அன்னையில இருந்து இந்த பொண்ணு இவ கூட நல்லாவே பேச மாட்டா. இவன் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே போய் கால் பண்றான். ஆனா அந்த பொண்ணு போன் எடுக்காம இவனோட ஃப்ரெண்டு கூட ரொம்பவே சின்சியரா பேசிட்டு இருக்கா. இவனும் மறுநாள் இந்த பொண்ணோட பிறந்த நாளுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணு செக்யூரிட்டி கிட்ட அவன் வந்தானா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லி வச்சிருக்கா.